கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ரோமர் 15. இந்த அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை தான் நாம தியானிக்க போறோம். அதாவது வசனம் 1ல சொல்லுது, பலனுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பலவீனமான விசுவாசிகளை குறித்து நாம எப்படியாக பிரயாசப்பட்டு அக்கறை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம அவ்வளோ பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட சேர்க்கிறவங்களா இருக்க வேண்டும். வசனம் 2ல சொல்லுது, நாம ஒவ்வொருவரும் பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி நடந்து கொள்ள வேண்டுமா. நாம நம்மளால பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்னா நாம நம்மளுடைய நடை உடை எல்லாம் எப்படியாக இருக்க வேண்டுங்கிறதுல நாம கவனமா இருக்கணும். வசனம் 3ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக வந்தாரு, வந்து பல நிந்தைகளை அனுபவிச்சிருக்கிறாரு. அப்ப நாம தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு போயிட்டு நம்ம மற்றவங்க இடத்துல சேர்க்கப்படும் போது நாம நம்மளுடைய நன்மைகளையும் காரியங்களையும் அர்ப்பணிப்பவர்களா நாம இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 4ல நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை எப்படியாக வரும்? நம்பிக்கை வேத வசனத்துல வாசிக்கப்படும் போது தான் நமக்கு நம்பிக்கை வரும். இப்ப இருக்கிற நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சில பேர் பொறுமை இல்லாமல் பதட்டத்தோடும் ஆறுதல் இல்லாமல் துக்கத்தோடும் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நிலைமையை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு போய்ட்டு அவங்கள்ட்ட சேர்க்குறவங்களா இருக்கணும். ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னாக்க நாம் அதிலிருந்து மாற்றி நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து படிக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, கேட்கணும். கேட்கறது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த பலவீனமான விசுவாசிகளுங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கப்படும் போது அவங்க நல்ல பலனுள்ள விசுவாசிகளா மாறுவாங்க. இதைத்தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இந்த 4 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம், கேட்போம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். பலவீனமான விசுவாசிகளை நல்ல பலனுள்ள விசுவாசிகளாக மாற்றுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கப்படும் போது இன்னும் அநேக வார்த்தைகள் உள்ளன, அதை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.